பணம் கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க நாம பணத்தை பத்தின சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா கதை மாதிரி பேசி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம பணத்தோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம சுதந்திரத்துக்கு நல்லதா இல்ல ரொம்பவே ஆபத்தானதா? வாங்க ஆழமா அலசி பார்க்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த பணத்தை செலவு பண்ணலன்னா அது மொத்தமா காணாம போயிடும்னு. எப்படி இருக்கும்? நெஞ்சே ஒரு குணம் நின்னுடும்ல. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல உள்ள சீன் கிடையாது. இதுக்கு பேரு தான் புரோகிராமபிள் மணி. அதாவது நம்ம விருப்பப்படி இல்லாம ஒருத்தர் சொல்றபடி கேட்டு நடக்கிற பணம். இதுதான் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது சிபிடிசியோட மையப்புள்ளி. இதுதான் அதோட மிகப்பெரிய சக்தியும் அதே சமயம் மிகப்பெரிய ஆபத்தும் கூட. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். சிபிடிசினா நிறைய பேரு அதுக்கு பிட்காயின் மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத நேர் எதிர் விஷயங்கள். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. பிட்காயின் எதுக்காக உருவாக்கப்பட்டது? எந்த ஒரு அரசாங்கத்தோட கட்டுப்பாடும் இல்லாம மக்கள் சுதந்திரமா பரிவர்த்தனை செய்யணும்னு தான். ஆனா சிபிடிசி அதுக்கு அப்படியே உல்டா, அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டை இன்னும் அதிகமாக்குறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு விஷயம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இது நம்ம கையில இருக்கிற ரூபாய் நோட்டோட டிஜிட்டல் வெர்ஷன். ஆனா இங்க ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம பண்ற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் சென்ட்ரல் பேங்கோட நேரடி கணக்குல பதிவாகும். இங்க முக்கிய வார்த்தையே கட்டுப்பாடு தான். இதனால என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஒரு டீ கடையில 5 ரூபாய்க்கு டீ குடிச்சாலும் சரி, ஒரு பெரிய முதலீடு பண்ணாலும் சரி, உங்களோட ஒவ்வொரு பைசா கணக்கும் சென்ட்ரல் பேங்கால நேரடியா ரியல் டைம்ல கண்காணிக்கப்படும். உங்க பணத்துக்கால பிரைவசி, அதாவது தனியுரிமை ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போதான் இந்த முக்கியமான விவாதம் நிறைய பேரை சென்றடையும். இப்போ சிபிடிசியோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விதத்துல பயமுறுத்தக்கூடிய அம்சமான புரோகிராமபிலிட்டி பத்தி பார்க்க போறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் உங்க பணத்து மேல சில ரூல்ஸை நேரடியா எழுத முடியும். சில கோட் மூலமா உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்க பணம் இனிமே முழுசா உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஸ்டெப் 1, அரசாங்கம் நீங்க இந்த மாசம் இவ்வளோதான் கார்பன் வெளியிடணும்னு ஒரு லிமிட் வைக்குது. ஸ்டெப் 2, அந்த ரூல் உங்க டிஜிட்டல் வாலெட்ல ஒரு கோடா எழுதப்படுது. ஸ்டெப் 3, அந்த லிமிட்டை தாண்டி நீங்க பெட்ரோல் போட முயற்சி பண்றீங்க. ஸ்டெப் 4, உங்க டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் செய்யப்படும். உங்க போன்ல ஆக்சஸ் டினைடுன்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சுது. இது வெறும் பெட்ரோலோட மட்டும் நிக்காது. இங்க பாருங்க என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வரலான்னு. இந்த வாரம் நீங்க பெட்ரோல் வாங்க முடியாது. இந்த பணத்தை வெள்ளிக்கிழமைக்குள்ள செலவு பண்ணியே ஆகணும், இல்லனா அது எக்ஸ்பயர் ஆயிடும். இந்த பணத்தை வச்சு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் வாங்க முடியும். ஏன் அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு சர்ச்சையான நியூஸ் சைட்டுக்கு பணம் கட்ட முடியாதுன்னு கூட சொல்ல முடியும். இங்க உங்க பணத்தை என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்றதில்ல, ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் முடிவு பண்ணுது. இது வெறும் பணம் இல்ல, இது உங்களை கட்டுப்படுத்துற ஒரு கருவி. இந்த வரிய நல்லா கவனிங்க. நீங்க பணத்தோட ஓனர் கிடையாது. அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சிபிடிசியை கொண்டு வர அடிப்படை மனநிலை மாற்றம். பணத்துக்கு நாம உரிமையாளர்ங்கிற இடத்திலிருந்து சில நிபந்தனைகளோட அதை பயன்படுத்த அனுமதி வாங்குற ஒரு பயனாளரா நம்ம மாறுறோம். இப்போ இந்த விஷயத்தை இன்னொரு படி மேல கொண்டு போவோம். இந்த சிபிடிசி தொழில்நுட்பத்தை சில நாடுகள்ல நடைமுறையில இருக்கிற சோஷியல் கிரெடிட் சிஸ்டம், அதாவது சமூக மதிப்பீட்டு முறையோட இணைச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அங்கதான் உண்மையான ஆபத்து ஆரம்பமாகுது. ஒரு சின்ன கற்பனை, உங்களோட சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் 800க்கு 650ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க ஆன்லைன்ல அரசாங்கத்தோட ஒரு பாலிசியை விமர்சனம் பண்ணி ஒரு கமெண்ட் போடுறீங்க. அடுத்த நிமிஷம் உங்க ஸ்கோர் 650லேருந்து டக்குன்னு 550க்கு குறையுது. இது வெறும் நம்பர் குறைஞ்ச விஷயம் இல்ல. இந்த ஸ்கோர் குறைஞ்சா உங்க செலவுகளை கட்டுப்படுத்தலாம், பயணங்களை தடுக்கலாம், ஏன் உங்க பேங்க் அக்கவுண்ட்டை கூட முடக்கலாம். ஆமா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல நீங்க அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சா ஒரே ஒரு கிளிக்ல உங்க வாலெட்டை மொத்தமா முடக்கிட முடியும். உங்கள மொத்த நிதி அமைப்பிலிருந்து வெளியேற்றிட முடியும். சரி, நான் உங்களையே கேட்கிறேன், ஒருவேளை இப்படி ஒரு கட்டுப்பாடு வந்தா எந்த ஒரு பொருளை வாங்க முடியாம போயிடுமோன்னு நீங்க ரொம்ப பயப்படுவீங்க? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனைகளையே பேசிட்டோம். ஆனா இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுக்காக. இந்தியால கூட ஈருப்பிங்கிற பேர்ல சிபிடிசி சோதனை ஓட்டத்துல இருக்கு. அப்போ இந்த புதிய நிதி உலகத்துல நம்ம இறையாண்மைய, நம்ம சுதந்திரத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது? வாங்க தீர்வுகளை பத்தி பேசுவோம். நம்ம நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க இதோ ஒரு செக்லிஸ்ட். 1, முடிஞ்ச வரைக்கும் பணத்தை, அதாவது கேஷை பயன்படுத்துங்க. ரொக்க பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம தனி உரிமையும் இருக்கும். 2, தங்கம், வெள்ளி, நில மாதிரியான சொத்துக்கள்ல முதலீடு செய்யுங்க. இத யாராலையும் புரோகிராம் பண்ண முடியாது. 3,
டிஃபை, அதாவது பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்புகளை பத்தி கத்துக்கோங்க. இதுக்கு இணையான ஒரு பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி உங்க நிதி சுதந்திரத்தை பாதுகாக்கிற பல ஐடியாக்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பணங்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அவங்க கண்காணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்யணும்னு விரும்புறாங்க. ஆனா அதே சமயம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களோட பில்லியன் கணக்கான பணத்தை எங்க பாதுகாப்பா மறைக்கிறாங்க? அதை எப்படி யாருக்கும் தெரியாம எந்த கண்காணிப்பும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பணம் கதை சேனலோட அடுத்த பகுதியில நாம பார்க்க போறது டார்க் பூல்ஸ். உலகத்துல இருக்கிற 1% பணக்காரர்கள் மட்டும் பயன்படுத்துற ரகசிய பரிவர்த்தனை தளங்கள். இந்த பணக்காரர்களோட மறைக்கப்பட்ட நிதி உலகத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வைக்கு மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.